ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. மாதா தொலைக்காட்சியின் இனிய இதயங்களே, உங்களை இந்த எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இப்பொழுது அரசர்கள் முதல் புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தை நாம் வாசித்து அதனுடைய விளக்கங்களை தெரிய இருக்கின்றோம். இதோ தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் மத்தியில் இருக்கிறார்கள். வரவேற்போம். தந்தை அவர்களே வணக்கம். தந்தை அவர்களே, இப்போ 10ஆம் அதிகாரத்தில் சாலமோனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வுகளை பற்றி நம்ம பார்த்தோம். சிறப்பாக சேபா நாட்டு அரசை வந்து சந்திப்பது, அடுத்தது சாலமோனுடைய செல்வங்கள், அவருடைய குதிரை பலம், இதை பற்றிய நிகழ்வுகளெல்லாம் பார்த்தோம். 11ஆம் அதிகாரத்தில் 43 வசனங்கள் இருக்கிறது. பற்றி எப்படி பார்க்க போகிறோம் தந்தை அவர்களே? அரசர்கள் புத்தகம், அரசர்கள் முதல் புத்தகத்தில் நம்ம பல்வேறு பிரிவுகளாக பிரித்திருக்கிறோம். இதில் 4வது பிரிவு என்பது சாலமோனின் பிற செயல்கள் பற்றிய ஒரு பகுதி. அவன் என்னென்ன செயல்களை செய்தான் என்பது பற்றிய பகுதி. அது 9 முதல் 11 அதிகாரங்கள் கொண்டிருக்கிறது. 9, 10, 11 அதிகாரங்கள். அதில் 9வது அதிகாரத்தில் சாலமோனுக்கு கடவுள் தோன்றுவது, சாலமோன் எச்சரிப்பது, ஈராமுடனான சாலமோனின் உறவு, சாலமோனின் ஏனைய கட்டுமான பணிகள், சாலமோனின் கடல் வியாபாரம் அல்லது கடல் பயணம், கடல் வாணிபம் என்பது பற்றியெல்லாம் பார்த்தோம். 10ஆம் அதிகாரத்தில் ஷேபா நாட்டு அரசி வருகை, அது மட்டுமல்ல சாலமோனுடைய செல்வச் செழிப்பு, அவனுடைய குதிரைகள் பற்றி பார்த்தோம். இப்பொழுது 11ஆம் அதிகாரம், இதுதான் இறுதி பகுதி. அந்த 4ஆம் பகுதியினுடைய இறுதி பகுதி சாலமோனுடைய பிற செயல்கள். இந்த சாலமோனை பற்றிய பகுதி 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இப்போ 11ஆம் அதிகாரம், 11ஆம் அதிகாரம் வரை சாலமோன் பகுதிகள், முழுக்க முழுக்க சாலமோன் பகுதிகள், அவனை பற்றிய செய்திகள். அதை 4 பகுதிகளாக நாம் பிரித்திருக்கிறோம். இப்பொழுது 4ஆம் பகுதியினுடைய இறுதி கட்டத்திற்கு வருகிறோம். அந்த 4ஆம் பகுதியினுடைய இறுதி கட்டம் என்பது 11ஆம் அதிகாரம். அதில் என்ன செய்திகள்? குறிப்பாக 4 பகுதிகளாக நாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். 43 வசனங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். அதில் முதல் பகுதி 11ஆம் அதிகாரம் 1 முதல் 13, சாலமோன் வேற்று தெய்வங்களை வழிபடுதல் என்கிற தலைப்பு தான் அதில் இருக்கிறது. அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். இதை இன்னொரு பகுதியாக நாம் சொல்லலாம். சாலமோனின் மனைவியர்கள், அதை பற்றி தான் செய்தி சொல்லுது. இருந்தாலும் அது வேற்று தெய்வங்கள் வழிபாடு பற்றி குறிப்பிடுவதால் அந்த தலைப்பை எடுத்துக்கொள்வோம், மனைவியருக்கு பதிலாக. 11ஆம் அதிகாரம் 14 முதல் 25, சாலமோனின் எதிரிகள். இப்போ சாலமோனுக்கு இப்போ தான் எதிர்ப்பு உருவாகுகிறது. ஏன் உருவாகுவது என்பதற்கு நாம் ஏற்கனவே ஒரு சில காரணங்களை சொல்லியிருக்கிறோம். இப்போ மற்ற காரணங்களையும் பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் 26 முதல் 40, யெரொபெயாம் கிளர்ச்சி செய்தல். இதுதான் அடிப்படையில் சாலமோனுடைய ஆட்சியை அசைத்து பார்க்கக்கூடிய ஒன்று, தடுமாற செய்கிற நிகழ்வு. அதற்கடுத்து 11ஆம் அதிகாரம் 41 முதல் 43, சாலமோனின் இறப்பு. ஆக 4 பகுதிகளாக இந்த 11 அதிகாரத்தை பிரிக்கலாம். 1 முதல் 13 சாலமோன் வேற்று தெய்வ வழிபாடு அல்லது சாலமோன் வேற்று தெய்வங்களை வழிபடுதல். 14 முதல் 25 சாலமோனின் எதிரிகள். 26 முதல் 40 யெரொபெயாம் கிளர்ச்சி செய்தல். யெரொபெயாம் என்கிறவன் வடநாட்டுக்காரன். இஸ்ராயலில் வடநாடு தென்னாடு என்று பின்னால் பிரிந்தது. அதில் வடபகுதியைச் சேர்ந்தவர் யெரொபெயாம்.
நான்காவது 49 43 சாலமோனின் இறப்பு. இப்போ முதல் பகுதிக்கு வருவோம். 1 முதல் 13 வசனங்கள். சாலமோன் வேற்று தெய்வங்களை வழிபடுதல் அல்லது சாலமோனுக்கு இருந்த மனைவியர்கள். இப்போ முதல் வசனத்தை பார்ப்போம். அரசர் சாலமோன் அயல் நாட்டு பெண்கள் பலர் மேல் காதல் கொண்டார். பாரோனின் மகள் மேல் மட்டுமன்றி மோவாபியர், அம்மோனியர், ஏதோமியர், சீதோனியர், இத்தியர் ஆகிய பல நாட்டு பெண்கள் மேலும் காதல் கொண்டார். ஆக இங்கே ஒரு சில நாடுகள் தான் சுட்டி காட்டப்படுகின்றன. சிரியா விடப்பட்டு இருக்கிறது, கனானியரே விடப்பட்டு இருக்கிறார்கள், எபுசேயர்கள் விடப்பட்டு இருக்கிறார்கள். என குறிப்பாக இருந்த அண்டை நாடுகள் மோவாபு, அம்மோன், ஏதோம் இதெல்லாம் இவர்களுடைய சகோதர நாடுகள். இந்த 3 நாடுகளுமே இஸ்ராயலரை பொறுத்த மட்டில் சகோதர நாடுகள். ஏதோமியர் என்பது எசாயினுடைய வழிமரபினர்கள். அம்மோனியரும் மோபாபியரும் லோத்தினுடைய புதல்வியருக்கு பிறந்த பிள்ளைகள். எனவே இவர்களுடைய ஒன்றுவிட்ட சகோதரர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இதில் சீதோனியர் என்பது மேற்கே இருக்கிற பகுதி. சீதோன், தீர் சீதோன் நாடுகளை உள்ளடக்கிய பகுதி சீதோனியர். இத்தியர் என்பது இந்த கனானியரோடு இணைந்த ஒரு 7 இனங்கள். இந்த 7 இனங்கள் எபுசேயர், கனானியர், இத்தியர், அமோரியர் என்று 7 இனங்கள் சுட்டி காட்டப்படும். ஆக இப்படி எல்லா இன பெண்களையும் அவன் கவரக்கூடியவனாக இருந்தான். இங்கே சாலமோன் தான் காதல் வயப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதைவிட இந்த நாட்டு பெண்களும் அவன் மேல் வேட்கை கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அவனால் கவர்ந்து இழுக்கப்பட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே சாலமோனை பொறுத்த மட்டில் தன்னுடைய இனத்தின் அல்லது குலத்தின் நிலை மாறி பல பெண்களை தன்னுடைய மனைவியராக்க முற்படுகிறான். தாவீதுக்கு ஒரு சில பெண்கள் தான் மனைவியராக இருந்தார்கள். அதிகபட்சம் போனால் ஒரு 8 பேரை நாம் கணக்கில் எடுக்கலாம். விவிலியத்தில் நமக்கு 8 பேருடைய பெயர்கள் தான் வருகிறது, பெத்ஷபா உட்பட. வேறு பெண்கள் பெயர்கள் தாவீதுக்கு வருவதில்லை. ஆனால் சாலமோனுக்கு அதிகமான பெண்கள். பின்னாலே குறிப்பு வரும். 700 மனைவியரும் 300 துணைவியரும். அதற்கு பல பெயர்கள் சொல்லலாம். விலைமகள்கள் என்று கூட சொல்வார்கள், அல்லது கூத்தியர்கள் என்று கூட சொல்வார்கள். நாம் துணைவியர்கள் என்று அழைக்கலாம். எனவே இப்படி 1000 பெண்கள் அவருக்கு இருந்தார்கள் என்கிற கருத்தெல்லாம் உண்டு. பின்னாலே அந்த செய்தி குறிப்பிடப்படும். ஆனால் சாலமோன் இந்த பெண்கள் மேல் காதல் பயப்பட்டான். எனவே அவர்களையெல்லாம் விரும்பி இவன் திருமணம் செய்து கொண்டான், கட்டாயப்படுத்தவில்லை. அவர்களை விரும்பி திருமணம் செய்து கொண்டான் என்கிற கருத்து இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. தாவீது காலத்திலும் அவன் விரும்பிதான் எல்லாரையும் திருமணம் செய்து கொள்கிறான். கட்டாயப்படுத்தி அவன் யாரையும் திருமணம் செய்து கொண்டதாக செய்திகள் விவிலியத்தில் இல்லை. சாலமோனுக்கும் அதே குறிப்பு தான் சொல்லப்படுகிறது. அவன் காதல் வயப்பட்டான், திருமணம் செய்து கொண்டான். அவர்களை தன்னுடைய மனைவியராக அவன் ஆக்கி கொண்டான். 2வது வசனம். அவ்வேற்றினத்தாரை குறித்து ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம், நீங்கள் அயல் நாட்டிலிருந்து பெண் கொள்ளவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம், ஏனெனில் அவர்கள் தங்கள் தெய்வங்களை வணங்கும்படி உங்கள் உள்ளங்களை மயக்கி விடுவார்கள் என்று கூறியிருந்தார். இஸ்ராயேல் இனத்திற்கு உள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்பது தங்களுடைய இனம் தவிர்த்து பிற பெண்கள் மீது ஆர்வம் கொள்வது. இதற்கு யாவே ஏன் தடுக்கிறார் அல்லது தடை போடுகிறார் என்றால், அடிப்படையில் இது பிற வழிபாட்டுக்கு அவர்களை இட்டுச் செல்லும் என்பதுதான். யாவேயை பொறுத்த மட்டில் ஒரு கடவுள் கொள்கை, இஸ்ராயேல் மக்களை பொறுத்த மட்டில் ஒரு கடவுள் கொள்கை. ஆனால் இஸ்ராயேல் மக்கள் மத்தியில் வாழ்ந்த பிற இனங்களை பொறுத்த மட்டில் பல கடவுள் கொள்கை. எனவே பிற அரசர்கள் பல பெண்களை மணந்து கொண்டால் அது பிரச்சனை அல்ல. பிற கடவுள் கொள்கையே அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் எந்த தெய்வத்தை வழிபடுவது என்பது முக்கியமல்ல.
தெய்வங்களை வழிபடுதான் அவர்களுக்கு முக்கியம். பல தெய்வங்கள் இருக்கிறார்கள், எங்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் எல்லாம் துணை செய்கின்றதோ அந்த தெய்வங்களை எல்லாம் வழிபடுகிறோம் என்கிற கருத்தாக்கம் அல்லது கருத்தியல் அவர்கள் மத்தியிலே இருந்தது பிற அரசர்கள். எனவே அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாணி. ஆனால் இஸ்ராயல் மக்களை பொறுத்த மட்டில் அப்படி அல்ல. யாவே ஒருவர்தான் கடவுள். இப்போ அரசர்கள் பிற பெண்களை அல்லது பிற இனத்து பெண்களை திருமணம் செய்து கொள்கிறார்கள் என்றால் நிச்சயமாக பிற கடவுள்கள் இங்கே யாவே என்கிற கடவுளை வீழ்த்தக்கூடிய அல்லது புறந்தள்ளக்கூடிய சூழல் ஏற்படும். இதை தவிர்க்க வேண்டும் என்பது ஏற்கனவே எழுதப்படாத விதியாக இருக்கிறது. அதுவும் குறிப்பாக இணைச்சட்டமும் விடுதலை பயண நூலும் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. அந்த கருத்தைத்தான் நீங்கள் வாசித்தீர்கள். நீங்கள் அயல் நாடுகளிலிருந்து பெண் கொள்ளவும் வேண்டாம், கொடுக்கவும் வேண்டாம், ஏனில் அவர்கள் தங்கள் தெய்வங்களை கூட கொண்டு வருவார்கள். அப்போ நீங்களும் அந்த தெய்வங்களை வழங்க வேண்டிய சூழல் வரும். இதுதான் நடந்தது பிற்காலத்தில். இணைச்சட்டம் என்பதும் விடுதலை பயணம் என்பதும் பிற்காலத்தில் நடந்த நிகழ்வுகளை அவர்கள் கேள்விக்குள்ளாக்கிய பகுதிகள், மறுபார்வை செய்த பகுதிகள். மறுபார்வைதான். பரிசோதனை செய்து அவர்கள் நாடு கடத்தப்பட்ட போது தங்களையே பரிசோதனைக்கு உட்படுத்தி ஏன் நாடு கடத்தப்பட்டோம் என்று அவர்கள் தங்களுக்கு கேள்விக்குள்ளாக்கி அதற்கான விடை பகுதிகளாக அமைவதுதான் விடுதலை பயணமும் இணைச்சட்டமும். அதில் தான் தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் வேற்று நாடுகளிலிருந்து பெண் கொள்ள வேண்டாம். அப்போ அவங்க உங்களை பிரதெய்வ வழிபாட்டுக்கு எடுத்து செல்வார்கள். ஆக இந்த பிரதெய்வ வழிபாடு என்பது இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனையாகவே இருந்தது. இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் பிற இன பெண்களை மணப்பதை தடுக்க வேண்டும். ஆனால் அரசர்கள் காலத்தில் அது இயலாத ஒன்றாக இருந்தது. சாலமோனை பொறுத்த மட்டில் நாட்டில் அமைதி இருக்க வேண்டும் என்றால் எல்லா அரசர்களையும் பக்கத்து அரசர்களை எல்லாம் தன் கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ கைக்குள் வைத்துக் கொள்வது என்பது உறவு நிலையில் மட்டும்தான் அது முடியும். அந்த உறவு ஒன்று மட்டும்தான் இந்த மற்ற அரசர்களை தன்னுடைய கண் பார்வைக்குள் வைத்துக்கொள்ள உதவும். எனவே அவன் பிற பெண்களை, பிற இன பெண்களை திருமணம் செய்து கொண்டான். அந்த அடிப்படையில் இவனுக்கு வேற்றின தெய்வ வழிபாட்டுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது. அதான் நடந்தது சாலமோனுடைய காலத்தில். அதை பற்றித்தான் இப்பொழுது இந்த பகுதி விளக்கி சொல்கிறது. எனவே சாலமோன் வேற்றின தெய்வ வழிபாட்டிற்கு ஒரு வழியை அமைத்து கொடுக்கிறான், ஒரு பாதையை உருவாக்கி கொடுக்கிறான் என்ற அடிப்படையில் தான் இந்த பகுதியை பார்க்க வேண்டும். எனவே அந்த நாட்டு பெண்கள் மேல் மீண்டும் வாசியுங்கள். அப்படி கூறியிருந்தும் அந்நாட்டு பெண்கள் மேல் சாலமோன் மையல் கொண்டிருந்தான், காதல் வயப்பட்டான். அதாவது யார் மீது மையல் கொண்டிருக்க வேண்டும்? மக்கள் மீது மையல் கொண்டிருக்க வேண்டும். மக்களுடைய நலன்களின் மீது அவனுக்கு, அரசன் என்பவன் அப்படிதான், மக்கள் நலன் கொண்டவனாக அவன் கருத்து கொண்டவனாக இருக்கணும். அவனுடைய பார்வை முழுவதும் மக்கள் மீது இருக்க வேண்டும். ஆனால் அவனுடைய பார்வை யார் மீது இருக்கிறது? பெண்கள் மீது இருக்கிறது. எந்த பெண்ணை தன்னுடைய மனைவியாக்கி கொள்ளலாம் என்று அவன் நினைத்துக் கொண்டான். மையல் என்றால் மயங்குதல். மயங்குதல். மையல் கொண்டிருந்தான் என்றால் அவன் வேறு வேலையே செய்யலை. எந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதில் தான் அவன் கருத்தாக இருந்தான். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து என்று பாடல் இருக்கிறது. காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து. காட்டில் மயில் ஆடுவதை பார்த்து வான்கோழி என்ன பண்ணிச்சான்? நானும் ஆடுறேன்னு ஆடிச்சான். எனக்கு ஆட தெரியும்னு ஆடிச்சான். ஆனால் மயில் ஆடுவதற்கும் வான்கோழி ஆடுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது, வேறுபாடு இருக்கிறது. ஆனால் வான்கோழி மயில் மீது மையம் கொண்டிருந்தது. மயில் எப்படி ஆடுகிறது என்பதில் கவனம் இருந்தது இவனுக்கு. அதே போல தான் இவனுக்கு
கவனம் முழுவதும் இவனுடைய ஈர்ப்பு எல்லாமே யார் மேல் இருந்தது? பல நாட்டு பெண்கள் மீது. மயங்கி போனான். மயல் கொண்டான் என்றால் மயங்கி போனான் என்று பொருள். அவன் வேலையே செய்யலை, அரசு பணியே செய்யலை, நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவதை விட்டுவிட்டு இப்போ எத்தனை கல்யாணம் பண்ணலாம் என்பதில் தான் கணக்கு பண்ணி கொண்டு இருக்கிறான். இப்போ ஆயிரக்கணக்கான பெண்களை அவன் தன்னுடைய மனைவியாக கொண்டிருக்கிறான். அது இவன் பெண்கள் மீது மையல் கொண்டான். ஆனால் அந்த மையல் கொண்ட நிலை கடைசியில் இவன் யார் மீது மையல் கொள்வதற்கு வாய்ப்பாய் அமைந்தது? பிற தெய்வங்கள் மீது மயங்குவதற்கு வாய்ப்பாய் அமைந்தது. அப்போ பிற தெய்வ வழிபாட்டை அவன் உள்ளே அனுமதிக்கிறான். தான் கொண்ட மயக்கத்தால் இவன் மயங்கி கிடக்கிற போது பிற தெய்வங்கள் தானாக உள்ளே நுழைகின்றன. இவன் இந்த 1000 பேர் மீது மயங்கி கிடக்கிற போது வரிசை கட்டி வருகின்றன பிற தெய்வங்கள். அது மோபாபியருடைய தெய்வமாக இருக்கலாம், அல்லது அம்மோனியர்களுடைய தெய்வமாக இருக்கலாம், அல்லது சிரியர்களுடைய தெய்வமாக இருக்கலாம், அல்லது சீதோனியர்களுடைய தெய்வமாக இருக்கலாம். எல்லா தெய்வங்களும் வரிசை கட்டி கொண்டு உள்ளே நுழைகின்றன. அதான் அதனுடைய விளைவு. 3வது வசனம் வாசியுங்கள். சாலமோனுக்கு 700 அரச குல பெண்கள் மனைவியராகவும் 300 பெண்கள் வைப்பாட்டிகளாகவும் இருந்தார்கள். ஆக 1000 பேர், 1000 பேரை தன்னுடைய அரண்மனைக்குள் மனைவியராக அல்லது விலை மகளாக அல்லது கூத்தியர்களாக அனுமதிக்கின்ற நிலைக்கு சாலமன் தள்ளப்படுகிறான். அப்பெண்கள் அவரது இதயத்தை தவறான வழியில் திருப்பிவிட்டார்கள். அவனுடைய இதயம் இப்பொழுது அந்த பெண்கள் இவனை எந்த அளவுக்கு மயக்குகிறார்கள் என்றால், இவனை மயங்கப் போக வைக்கிறார்கள் என்றால், பிரதெய்வ வழிபாட்டுக்கு அவனை இட்டுச் செல்கிறார்கள். முழுமையாக யாபேயினிடமிருந்து பிரித்துவிட்டு பிற தெய்வங்கள் பால் அக்கறை கொள்ளும்படி இவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். 4வது வசனம். சாலமோன் முதுமை அடைந்தபோது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். சாலமோன் முதுமை அடைந்த போது என்று சுட்டி காட்டப்படுகிறது. அப்படின்னா அவன் இளமை வயதிலே யாவைக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தான் என்பது போல இருக்கலாம். நம்ம அவனுடைய வாழ்நாளை சுட்டி பார்க்கிற போது முதல் 20 ஆண்டுகள், முதல் 4 ஆண்டுகள் அவன் கோவில் கட்டுவதற்கு தயாரித்தான். அதன் பிறகு 7 ஆண்டுகள் கோவில் கட்டினான். அதன் பிறகு அதன் பிறகு ஏறக்குறைய 13 ஆண்டுகள் அவன் பிற செயல்களை செய்தான். பிற அரண்மனைகளை எல்லாம் கட்டினான். லெபனானின் கானகம் உட்பட, வனம் உட்பட பல்வேறு கட்டடங்களை கட்டி முடித்தான். ஏறக்குறைய 20 ஆண்டுகள் அவனுக்கு இதிலே கவனம் இருந்தது. 40 ஆண்டுகள் அவனுடைய ஆட்சி காலம். அதில் 20 ஆண்டுகள் கட்டடக்கலை அல்லது கோவில் கட்டுவது, இதில் தான் கவனம் இருந்தது. அதை வைத்து பார்க்கிற போது பிற்பகுதி முழுவதுமே 20 ஆண்டுகள், பின்னால் வருகிற 20 ஆண்டுகளும் அவனுக்கு இந்த மனைவியரை எப்படி திருப்திப்படுத்துவது, அவர்கள் கொண்டு வந்த பிற தெய்வங்களை எப்படி வணங்குவது என்பதில் தான் அக்கறை இருந்தது. யாவையை பற்றிய அக்கறை பட்டு போய்விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் வாசியுங்கள் தொடர்ந்து. அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தைப் போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. தாவீதை ஏன் உயர்வாக பேசுகிறேன் என்றால், ஒரு சில தவறுகள் மட்டுமல்ல, ஒரு சில நிகழ்வுகள் தவிர்த்து மற்ற எல்லா நிகழ்வுகளிலும் அவன் யாவேயை எப்பொழுதும் யாவே எப்பொழுதும் கேட்டுத்தான் செய்வான். யாவே கூற்றுக்காக அவன் காத்திருப்பான். அதை சரியாக சொல்ல வேண்டுமென்றால் ஹி என்கொயர்டு என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். யாவேயை எப்பொழுதும் அவன் கேட்டுக்கிட்டே இருப்பான். நீ என்ன சொல்கிற, நான் என்ன செய்யணும்னு நீ எதிர்பார்க்கிற
என்று யாவேயினுடைய குரலுக்காக காத்திருப்பான். யாவே எனக்கு என்ன கருத்தை சொல்லுகிறாள் என்று எதிர்பார்த்திருப்பான். அதன் பிறகுதான் ஒவ்வொரு செயலையும் செய்வான். அப்படி செய்யாத போது யாவே அவனுக்கு தண்டனையும் வழங்குவார். உதாரணமாக தாவீதுடைய கடைசி கட்டம், அந்த நேரத்தில் அவன் ஒரு கணக்கீடுக்காக எத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்கள் என்று மதிப்பீடு செய்வதற்காக ஒரு கணக்கீடு அனுமதிக்கிறான். அப்படி அனுமதிக்கின்ற போது யாவைக்கு கோபம் வருகிறது. நான் சொல்லாமல் நீ எப்படி எத்தனை போர் வீரர்கள் இருக்கிறார்கள், போர் செய்யக்கூடிய வலுப்படைத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று நீ எப்படி கணக்கீடு செய்ய முடியும் என்று கோபப்படுகிறார். அதன் பிறகு தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த தண்டனையும் திருப்பி பெறப்படுகிறது. அவன் மண்டியிட்டு புலம்புகிறான், கதறுகிறான். யாவே மூன்று தண்டனையை கொடுக்கிறார். இதில் எந்த தண்டனை உனக்கு தேவை? 3 ஆண்டுகள் நாட்டில் மழை பெய்யாது, 3 மாதங்கள் உன் நாட்டின் மீது நான் துன்பத்தை கொடுப்பேன், அப்புறம் 3 நாட்கள், இதில் எது உனக்கு தேவை? கடைசியில் 3 நாட்களுக்குரிய துன்பத்தை ஏற்றுக்கொள்வான். அந்த 3 நாட்களும் முழுமையாக அந்த கொள்ளை நோய் இருக்காது. 3 நாட்களுக்குள்ளாகவே அந்த கொள்ளை நோயை இறைவன் திரும்ப பெற்று விடுவார். இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் 2 அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமெடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பொனீஷியர்கள், சீதோனியர்கள், கனானியர்கள் எல்லாம் வழிபட்டு வந்தார்கள். இவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரே கடவுள் தான். ஒரே கடவுள் என்றால் இந்த 2 பேரும், பாகாலும் அஷேத்தும். இந்த தெய்வங்கள் மீது அவர்கள் மிக பற்று கொண்டிருந்தார்கள். அஸ்தரோத்தையும் அதே போல அமோனியரின் கடவுளாகிய, அதுவும் அருவருப்பான என்று சொல்லப்பட்டிருக்கு, மில்காம் என்பது அமோனியர்கள் தெய்வம். மெலோக் என்றும் சொல்வார்கள். மில்கோம் என்றும் மெலோக் என்றும் அமோனியருடைய தெய்வத்துக்கு சொல்வார்கள்.